பழங்காலத்துல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தொழில்நுட்பத்தை தாண்டின தொழில்நுட்பம் இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம மக்கள் அதை கட்டுக்கதைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அதை அவங்க புத்தகமாவே எழுதி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, ப்ளூ பிரிண்டோட அது இருந்ததுன்னு சொன்னா, அப்படி ராவணனுடைய ஆட்சியில என்ன இருந்ததுன்னா, ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்டரி பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொழில்நுட்பம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையும் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துக்கு மட்டுமே சொந்தமானது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க மக்களுடைய பொதுவான கருத்தா இருக்கு. ஆனா இது முழுக்க முழுக்க தவறானது அப்படிங்கிறதுக்கு வரலாற்றுல பல சான்றுகள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்படி ராவணன் ஆட்சி பண்ண பகுதியிலிருந்து ராவணன் பயன்படுத்தப்பட்டதாகவும் ராவணனால உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்படக்கூடிய ஒண்ணு விமானிகா சாஸ்திரா, அதாவது விமானத்தை கட்டுவதற்கான தொழில்நுட்பம். புஷ்பரக விமானம் அப்படின்னு நம்மளுடைய கதைகள்ல நம்ம படிச்சிருக்கோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விமானம் எப்படி இருக்கணும் அப்படின்னும் அந்த விமானத்தினுடைய எரிபொருளா என்ன இருக்கணும் அப்படின்னும் அவங்க தெளிவா அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்த கட்டுமானத்தினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன அமைப்பையும் அதுல அவங்க வரைபடமா பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க ஆரம்ப காலத்துல பயன்படுத்தின அந்த விமானத்துக்கு இன்னைக்கு நம்ம பாதரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெர்க்குரிய ஒரு எரிபொருளா பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த புத்தகத்தின் மூலியமா தெரியக்கூடிய ஒரு விஷயம். இது விமானிகா சாஸ்திராங்கிற இந்த புத்தகத்தோட மட்டும் இல்லாம எஜிப்தியன் ஹிஸ்டரி அதை பத்தி தெரிஞ்சவங்களாலையும் இதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதே மாதிரியான ஒரு தாற்பயம் எஜிப்திலையும் இருக்கு. அங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு பறக்கும் தட்டு இல்ல புஷ்பரக விமானம் இது இருந்ததாகவும் அதுக்கான மூலக்கூற அதனுடைய எரிபொருளை பாதரசம் பயன்படுத்தப்பட்டதுக்கான குறிப்புகளும் இன்னைக்கும் அங்கேயுமே இருக்கு. அதனால தொழில்நுட்பம் நம்மளால உருவாக்கப்பட்டதுன்னு என்னைக்குமே நினைக்காதீங்க.